என்னோட சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி கடலை மாவு வச்சு ஒரு இனிப்பு சேவை செந்த மாதிரி, அதாவது நம்ம கடையிலலாம் கிடைக்கும் இந்த மாதிரி, அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ கடலை மாவு ஒரு 2 கப்பு, இதுக்கு 2 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு அரை கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. வறுக்காத அரிசி மாவு தான் இது. இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுடலாங்க. பிஞ்சு போட்டால் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கலருக்காக மஞ்சத்தூள் போடுறேங்க. 1/4 டீஸ்பூன் போடுறேன் மஞ்சத்தூள். இப்போ இது தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். முறுக்குக்கெல்லாம் பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு எண்ணெய் சூடாகும் போது அதிலிருந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் இதில் ஊற்றி பிசைஞ்சிடலாம். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பாக கிடைக்கும். அதுக்காக மஞ்சத்தூள் ஸ்மெல்லெல்லாம் வராதுங்க, கலர் மட்டும்தான் இருக்கும். நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம கடையில் போய் வாங்குவோம், அது நம்மளே ஈஸியாக செய்யலாம் வீட்டில். பாருங்கள், இதுக்கு நான் 2 கப்பு சுகர் எடுத்து சிரப் பண்ண போகிறேன். முதல்ல நம்ம சிரப்பு பண்ணிடலாம். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க, இதில் 2 கப்பு போட்டுடுறேன். இப்போ பாருங்க, நான் சுகர் 2 கப்பு போட்டு வச்சுட்டேன். இதில் சிரப் பண்ணுறதுக்காக தண்ணி ஊற்றிடலாம். முழுகிற அளவுக்கு ஊற்றிடலாங்க. போதும். அடுப்பு பற்ற வச்சுட்டுங்க, நல்லா சிரப்பாக ஆகட்டும். அப்புறம் நம்ம இந்த கையில் நல்ல ஒற்றை பதம் வரும் இல்லைங்களா, ஒரு கம்பி பதம், அந்த மாதிரி எடுத்துடலாம். அப்புறம் இந்த சிரப்பெல்லாம் ஆன பிறகு இது பொரித்த பிறகு லாஸ்ட்டு ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேங்க. நீங்கள் சுக்கு தூள் வேணாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாங்க. நம்ம முறுக்குக்கெல்லாம் பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். முதல்ல நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்புறம் தண்ணி நிறைய ஆயிடும். பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இதில் 1 கப் எடுத்தேன். இந்த 1 கப்பே போதும்னு நினைக்கிறேங்க. அந்த 2 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு இதில் 1/2 கப்பு அரிசி மாவு, இதுக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குது. இது நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் நம்ம. இப்போ இந்த தண்ணி போதுங்க. இது பாருங்கள், கீழே தண்ணி இருக்குது. நம்ம பிசைய கொஞ்சம் லூஸ் ஆகிடும். பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு வச்சுட்டுங்க. கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட தண்ணி ஊற்றினேன், கரெக்டாக இருந்துச்சு. இது பாருங்கள், இப்போ இதில் நல்ல ஆயில் சூடு பண்ணிவிட்டு ஊற்றிடலாம். இங்கே நல்லா கொதிக்குது, ஜீரா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். நான் இந்த அச்சில் தான் பண்ண போகிறேங்க. இந்த அச்சு இருக்கு இல்லைங்களா, இதில் தான் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நான் எண்ணெயும் சூடு பண்ணி ஊற்றிட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றினேன். நல்லா பிசைஞ்சிட்டேன். அதை எடுக்கிறதுக்கு விட்டுட்டேன் நான். இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேங்க. இதில் நம்ம இதில் புழிஞ்சு ஊற்றிடலாம். நான் ஒரு கையில் பண்ணுறதுனால புழிஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெயும் சூடு பண்ண வச்சுட்டேன்.
இப்போ பாருங்கள் நான் புழிஞ்சிட்டேங்க. கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நல்ல அதுலேருந்து விட்டு வரும், இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடும். அப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், இதில் சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துடலாம். நம்ம 1 டீஸ்பூன் பால் ஊற்றிடுறேங்க. அழுக்கு தானாக இந்த மாதிரி வந்துடும். இது பாருங்கள், இது பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ இதை திருப்பி போட்டுட்டேங்க. நல்லா கிறிஸ்பாயிடுச்சு. இது வந்து திருப்பி போட்டு மெதுவாக பண்ணிடலாம். மீடியமில் வச்சுருங்க ஃப்ளேமு. இந்த பக்கம் கூட கொஞ்சம் கூட கிறிஸ்பாகணும். எப்படி நம்ம இதை உடச்சி தான் அதில் போட போகிறோம் ஜீராவில். இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டுடலாம். இது கொஞ்சம் ஜாஸ்தி போட்டேன் நான், ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கிறேன். என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு இன்னும் வீடியோஸ் போடணும்னு தோணும். இல்லைன்னா எதுக்குடா நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னு தோணுது. மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம எடுத்துலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. இது நம்ம உடச்சிடலாம். உங்கள்கிட்ட கொஞ்சம் கூட பெரிய ஓட்டை இருக்கிற இதாக இருந்தால் அதில் கூட பண்ணலாம். இது என்கிட்ட கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. இப்போ இதை முழுசாக எடுத்துகிட்டு புழிஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் 2வது புழிஞ்சிட்டேன். கொஞ்சம் கரெக்டாக புழிஞ்சிட்டேங்க. இந்த ரெடி ஆகட்டும். இந்த பபிள்ஸ் எல்லாம் நின்ன பிறகு எடுத்துடலாம். இப்போ கீழ்ப்பக்கம் இப்போ திருப்பி போட்ட இடம் வந்து நல்லா கிறிஸ்பாயிடுச்சு. இந்த கீழே கிறிஸ்பாகணும். இங்கே வந்து பாகு ரெடி ஆகிட்டுருக்குங்க. இப்போ நான் பார்க்கும்போது ஒரு கம்பிப்பதம் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும்னு நான் விட்டுட்டேன். அப்போ தான் அது வெள்ளை கலரில் கோட்டிங் மாதிரி மேலே வரும். கொஞ்சம் ரொம்ப ஆக வேண்டாம், அதுக்கு முன்னாடி எடுத்துடலாம். முட்டாய் இந்த டாஃபி எல்லாம் பண்ணுற அந்த கன்சிஸ்டன்சி வேண்டாம், அதுக்கு முன்னாடி எடுத்துடலாம். இப்போ இதோ ரெடி ஆயிடுச்சு. இந்த எடுத்துடலாம். நம்ம கிறிஸ்பாக ஆயிடுச்சுங்க. எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம். நம்ம இது கடையிலேருந்து காசு கொடுத்து வாங்கி பசங்களுக்கு கொடுக்குறோம். நம்மளே பண்ணிக்கலாம். ஈஸியான வேலைங்க இது. கிறிஸ்பாக ஆயிடுச்சு, எடுத்துடலாம். உங்களுக்கு சவுண்டு கேட்குது பாருங்க, கிறிஸ்பாக இருக்குது. இது ஃபுல்லாக பாகு வந்து கரெக்டு பதத்துக்கு வந்துடுச்சுங்க. இப்போ தொட்டு பார்த்தா 2 ஸ்ட்ரிங் வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு இது இன்னும் வச்சுருந்தா ரொம்ப டைட் ஆகிடும். இப்போ இது நம்ம உடச்சிடலாம். உடச்சிட்டு அதில் போட்டுடலாங்க. பாவுக்குள்ளே போட்டதே எடுத்துடலாம்.
இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம வந்து இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு எடுத்துடலாம். அப்போ எல்லா கோட்டிங் ஃபுல்லாக அதில் ஆயிடும் பாகோட. அப்புறம் கொஞ்சம் ஆறுனதையும் மேலே பார்த்தா வெள்ளை கலரில் இருக்கும். அந்த சர்க்கரை பாகில் ஊறினது அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறக்கும். இதிலே வந்து நான் இப்போ ஏலக்காய் தூள் போடுறேங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்கு வந்து அரிசி வறுத்து கூட பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாங்க. பாருங்கள், நம்மளோட இனிப்பு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்ல கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு சவுண்டு கேட்டாலே தெரியும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன். எல்லோரும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.